எல்லாரும் ஃபேமிலியா சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா? தேங்க்ஸ். போட்டோலாம் சூப்பரா வந்திருக்கு. தல இங்க பார்த்தல. நல்லா இல்ல பாடிகார்ட், உங்களுக்கு பிறந்த நாளா சொல்லவே இல்ல. எனக்கெல்லாம் கேக் இல்லையா? அட என்னங்கடா இது? கேக்கு தானே கேட்டேன். நீங்க கொடுக்கலனா என்ன, நானே எடுத்துக்கிறேன். இப்படி போட்டு எடுக்கணும். சரி, பர்த்டே பிரசன்டேஷன் கொடுக்கணுமே. என்ன கொடுக்கலாம்? யாரும் இல்ல, பாத்திர வேண்டியதுதான். அடேங்கப்பா, அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த மாறா அவளுக்காக இவ்வளவு வாங்கி வச்சிருக்கானா? அவ்வளவு பாசமா? இந்த ரகசியம்லாம் வெளியே வந்தா கனியோட மனசு மாறிடும்ல. மாறக்கூடாது. ஆனா இந்த சித்தப்பனுடைய பாசம் கனிக்கு புரியவே கூடாதே. கனியோட இந்த வெறுப்பு தான் மாறனையும் வீராவையும் நிரந்தரமா பிரிக்கும். அவங்களுக்கு நரகத்தை காட்டுறேன். அம்மா, என்ன போலீஸ் எல்லாம்? என்ன சார், என்ன விஷயம்? மாறனை கூப்பிடுங்கம்மா. இதுக்கு கூப்பிடுங்கம்மா. அண்ணா, என்னாச்சு சார்? ஒரு விசாரணை. வணக்கம் மேடம். என்னாச்சு வலிமா? இதோ விசாரிக்கணும், கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. என்ன விசாரணை? எதுக்கு இப்ப கூட்டிட்டு போறோம்னு சொல்றீங்க? மேடம், அவர் கொலை பண்ண அக்யூஸ்ட் தண்டனை முடிச்சு வெளியில இருந்தாலும் இன்னைக்கும் போலீஸ் ரெக்கார்ட்ல அவருடைய பேர் தான் முக்கியமா இருக்கு. அப்படின்னா ஒருத்தரை விசாரிக்க காரணம் எல்லாம் தேவையில்லை மேடம். சந்தேகம் வந்தா கூட்டிட்டு போய் விசாரிக்கலாம். நீங்க ஒரு கலெக்டர், உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. நான் ஒரு தப்பும் பண்ணல சார். இது ஜெனரலா நடக்கிற விசாரணை தான். உங்களை மாதிரி ஏற்கனவே ரிலீஸ் ஆன நிறைய கைதிகளை விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். வாங்க சார். ஐயோ மாறா, வேணாம் வேணாங்க சார். அண்ணா சொல்லுண்ணா, வேணாம் வேணாம் மாறா. ஒன்றும் இல்லை, விசாரணை தானே. வாங்க மாறா. தல மாறா, வரவா? கத்தி பார்த்துட்டேன். ஐயோ கடவுளே, ஒரு நாள் கூட அவனை நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. குழந்தனாரே, இந்த அண்ணியோட பிறந்த நாள் பரிசு சிறப்பான தரமான செய்கையா இருக்கும். இவனை மன்னிக்க கூடாதுன்னு கடவுள் திரும்ப திரும்ப எனக்கு எச்சரிக்கை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. பரவாயில்ல, குழந்தனாருக்கு சரியான கிஃப்ட் தான். ஸ்டேஷன்ல போய் என்ஜாய் பண்ணட்டும். நீயாவது போன் பண்ணி விசாரினா, அவனை எதுக்கு நான் கூட்டிட்டு போ? என்ன எல்லாரும் அப்படியே அதிர்ச்சியா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? பர்த்டேக்கு விதவிதமா சமைச்சு வச்சிருக்கீங்கல்ல, வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நீங்க வரலையா? சரி, ஓகே, நான் சாப்பிட போறேன்ப்பா. எனக்கு ரொம்ப பசிக்குது. இவெல்லாம் ஒரு மனுஷி. நம்ம லைஃப் ஒரே நாள்ல மொத்தமா மாறிடுச்சுல. ஒரே இன்சிடென்ட்
எல்லாத்தையும் புரட்டி போட்டுருச்சு. ஒருவேளை அப்படி எதுவும் நடக்காம இருந்திருந்தா இந்நேரம் கனி மாதிரி நமக்கு அழகான குழந்தை இருந்திருக்கும்ல. நம்ம ஃபேமிலி எவ்வளோ அழகா இருந்திருக்கும். உன் பேச்சை மீறி நடக்கிற அளவுக்கெல்லாம் எனக்கு தைரியம் இல்லடி. இப்ப என்ன சொன்ன? என் பேச்சு மீறலையா? ஐயோ, அவசரப்பட்டியடா மாறா. எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறிதானே அந்த விஜயை போய் கொன்ன. உன்னதான் கேக்குறேன். அது இல்லை, உன் பேச்சை மீறி தான் நான் பண்ணேன். சாரி சாரி. எனக்கு சாப்பாடு போதும், நீ சாப்பிடு. கண்மணியோட சாவல மாற என்கிட்ட சொல்லாத ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அன்னைக்கு நடந்த ஏதோ ஒரு விஷயத்த மாற என்கிட்ட இருந்து மறைக்கிறான். கண்மணி விஜய் 2 பேரோட சாவலையும் ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. எதையும் தைரியமா தீர்க்கமா என் கண்ணை பார்த்து பேசுற மாறன் இந்த கேள்விக்கு மட்டும் ரொம்ப தடுமாறான். உனக்குள்ள ஏதோ ஒரு ரகசியத்தை மறைச்சு வச்சிட்டு இருக்க மாறா. அதையே என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. அதை சீக்கிரமே இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். பாப்பா, என்ன வந்த உடனே படுத்துட்ட? பாப்பா வா, மேலே போய் விளையாடலாம். ஊய், வேண்டாம் ரவுடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. அப்படி என்ன டயர்டாகிற அளவுக்கு படிச்சு கனிக்குட்டி, ஸ்கூல்ல இருந்து வந்தாச்சா? எப்படா வந்தீங்க? ஏன் டயர்டா இருக்கீங்க? என்னாச்சு? ஏ, என்னம்மா இப்படி காய்ச்சல் அடிக்குது? காய்ச்சலா? என்னாச்சுடா உனக்கு? என்ன சாப்பிட்டீங்க? என்னாச்சு? வீரா, என்னமாச்சு பாப்பாக்கு? வலிமா, கனி, உடம்புல கொதிக்குது வலிமா. ஐயோ, ஆமா, என்ன வீரா இது? தெரியல. இவ்ளோ நெருப்பா கொதிக்குது. காய்ச்சல் பாப்பா, அடிக்குதுப்பா. என்னம்மா? கனி, ஐயோ காய்ச்சலா இருக்கு. கனி, என்னடா சாப்பிட்ட? நீ டாக்டர் கால் பண்ணுமா? சரி. கால் பண்ணு. இருக்காங்களான்னு கேளு. என்ன கனி? இப்படி திடீர்னு? பாப்பா, என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா ஜுரம் வந்தது? டாக்டர், நான் வீரா பேசுறேன். சொல்லுங்க வீரா. டாக்டர், பாப்பாக்கு திடீர்னு காய்ச்சல் ரொம்ப கொதிக்குது டாக்டர். நீங்க உடனே ஹாஸ்பிடல் கூட்டிட்டு வாங்க. ஓகே டாக்டர். வீரா, ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு வர அவ எதுவும் சொல்றாங்க. கூட சாப்பிடலாமா? எதுவும் சாப்பிட்டீங்களா? என்னடா சாப்பிட்டீங்க? வீரா, நான் நல்லா தான் இருந்தேன். புது அம்மா எனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்களா, நான் ஆசையாக 2 தான் சாப்பிட்டேன். அப்போவே லைட்டாக ஃபீவர் ஆரம்பிச்சிருச்சு. ஸ்கூல்லையும் நான் சொல்லலை, நீ திட்டுவேன்னு நான் பயந்துட்டேன். அதான். டேய், உனக்கு தான் நம்மளே ஐஸ்கிரீம் குழந்தைக்கு ஆகாதுல. ஐஸ்கிரீம்லாம் கொடுக்க மாட்டோம். ஏய், இவளை யார்? கனி, என்னடா வந்த உடனே சுருண்டு படுத்துட்ட?